வைக்க வேண்டாம், டபுள் ஜனம் வேண்டாம். கேஸ் வைக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எடுக்க கிடையாது. ஒரு செய்தியா பதிவு அதெல்லாம் வைக்க முடியாது. எங்க வேண்டாம், தமிழ்ல பத்திரிகை அவசியம் இல்லை. தமிழ்ல பத்திரிகையா நான் பாருங்க. நீங்க பத்திரிகையா பாக்கலன்னா நான் தரவு இல்லைங்க. நீங்க தரவு பத்திரிகை மட்டும் உங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு உங்க அனுமதி இல்லாத வேலை. நீங்க தான் உங்களுக்கு அனுமதி இல்லாத நாங்க உங்களுக்கு கூப்பிடல. எங்களுக்கு வேண்டாம், கூப்பிடாம நாங்க சொல்லாததெல்லாம் பொய் செய்திலாம் போட முடியாமல கலவரத்தை படக்கூடிய தமிழ் நீங்க பத்திரிகை கிடையாது. நீங்க பத்திரிகை கிடையாது. நாங்க வேணா சொல்லிட்டோம்ல. நாங்க வேணா சொல்லிட்டோம்ல. அவங்க கிட்ட சொன்னீங்களா? நாங்க தான் கடத்துறோம். நாங்க தான் வேணா சொல்றோம். நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. எங்களுக்கு பத்திரிகை தேவையில்லைங்க. இது மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நீங்க செய்தி அளிக்கிறாரு. எங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க செய்தி அளிக்கிறாரு. நாங்க சொல்றோம். எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்களுக்கு தேவையில்லைங்க. சார் நான் உங்க தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் சொல்லல. உங்க பத்திரிகை வேண்டாம் சொல்றேன். நீங்க வேணா நான் சொல்றேன். நீங்க தரவும் உட்காருங்க. உங்க பத்திரிகை வேண்டாம். நீங்க வந்து உட்காருங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. உங்க பத்திரிகை வேணாம் சொல்றோம். எங்களுக்கு உங்க மேல இருக்கிற பிரச்சனை சார். நீங்க நல்லவர் தான் சார். உங்க பத்திரிகை அயோக்கிய பத்திரிகை சார். தமிழ் சேனல் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பத்திரிகை தேவையில்லை. எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்க விருப்பம் சார். பொதுவான இடத்துல நாங்க யாருக்கு பத்திரிகை செய்தி தரணுமோ நாங்க கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்னா போன வருஷம் அமரனுக்கு நாங்க பிரஸ் மீட் கொடுத்தப்ப நாங்க சொல்லாத விஷயத்தை சொல்லி பரப்பி எங்களுக்கு எதிராக பெரிய பிரச்சனை உருவாக்குறது தமிழ் சேனல் இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்கல. நாங்க கமிஷனர் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த செய்தியை திரும்ப எடுக்கல. அப்ப சொல்ற செய்தி பொய் செய்தி பரப்புறத நாங்க ஊடகமா பார்க்க முடியும். அது எங்களுக்கு யாரு நிறுவனமா எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் அடுத்த முறை பத்திரிகை வந்துச்சுன்னா தூக்கி வெளியிடுச்சு. அவ்வளவுதான் பார்த்தோம். எங்களுக்கு தேவையில்லை. ஆர்எஸ்எஸ் வந்து பத்திரிகை நடத்த அவசியம். இப்ப நாக்பூர் நடந்து நீ நாக்பூர் நடத்து, வட இந்தியாவில் நடத்து, இங்க இருந்து நடத்துற உன யார் கேட்டா? இது எங்க ஊர்ல நாங்க நடத்தக்கூடாது. அவ்வளவா எங்க ஊர்ல உன யார் விட்டா? நீ நாக்பூர் நடத்து, வட இந்தியாவில் நடத்து, கலவரம் பண்ணு, பொய் செய்தி பரப்பு. இது தமிழ்நாடியா? தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ் கார உதவாட நாங்க சொல்றேன். உங்க பத்திரிகை இனிமே நீங்க வந்துச்சுன்னா நீ பத்திரிகை கிடையாது. கலவரம் இருப்பா. உங்க பத்திரிகை கலவரம் தெரிஞ்சு வேற பத்திரிகை வேலை பாருப்பா. நல்லது சொல்றோம். நீ வேற பத்திரிகை வேலை பாரு. இந்த பத்திரிகை வேலை பார்க்காது. பத்திரிகையே கிடையாது.